என்னப்பா ரெக்கார்ட் பண்றீங்களாக்கா? ரெக்கார்ட் பண்றீங்களா? ரெக்கார்டு பண்றேன்னு கேட்காத, என்ன மேட்டர் அதை சொல்லு. ரெக்கார்டு பண்றேன் இல்ல, கலைனா கலை கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என் டீம்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஏக்கா போன் பண்ணி இந்த பிள்ளை பண்றது சரியான்னு பேசுறீங்க. நான் யார்கிட்ட பேசுனேன்? சரியா தர்மா அவருக்கு நீங்க தான் போன் பண்ணிருக்கீங்க. உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி தர்மா இருக்காருல்ல, எனக்கு எங்க சங்கத்துல இருந்து சொல்லி நாங்க பேசணும். சரியா? உங்க சங்கம் திருநெல்வேலி தானக்கா? ஒரு ராம்நாத் அவருக்கு அந்த சங்கம் இருக்குங்களாக்கா? எங்க உங்க சங்கத்துல ஹெட் யாரும் அவங்க பேசுறாங்களா? ஹெட் நான் எங்க சங்கத்துல உள்ள பொறுப்பாளர்கள் தானே பேசுவோம். ஏன் அதுக்குன்னு தனி ஆள் இருக்காங்களா? நான் சங்கத்துல உள்ள பொறுப்பாளர் தானே. அவங்க மட்டும் என்ன கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டீங்க? என் கூட ஆடுறவங்க யாரையும் என் கூட ஆட விடாம பண்ண போறீங்க தானே? நாங்க ஒன்னே கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு என்ன பயமா? கம்ப்ளைண்ட் பண்ணா பயமா? நான் சொல்றேன் பண்ணுங்க சொல்றேன். அதை விட்டுட்டு ஒவ்வொருத்தரும் வந்து ஏன் என்னை பேசிக்கிட்டே இருக்கீங்க? நீங்க தனிப்பட்ட முறையில பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கா உரிமை கொடுத்தா? தனிப்பட்ட முறையில யாரும் தனிப்பட்ட முறையில தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே. யார்கிட்ட பேசணும் அதை சொல்லு. தனிப்பட்ட முறையில யாரும் தனிப்பட்ட முறையில தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. அதான் இருக்கணும். நீ பாத்துக்கிட்டு மேல கம்ப்ளைண்ட் பண்றீங்களோ அங்க நான் போயிட்டு. சரி பாருங்க என்னன்னு பாருங்க. மாமா, காளி மாமா, நான் தாளமுத்து பேசுறேன். எங்களை இது மாதிரி கட்டி ஆட சொன்னாங்க. பரமேஸ்வரி வந்து ப்ளூ கலரு ரெட், நம்ம எஸ்சி கொடியை கட்டி ஆடுது, நம்ம இந்த கொடியை கட்டி ஆடுது, பச்சை சகப்பு கட்டி ஆடுது, நீங்க ஏன் கட்ட மாட்டீங்க? நான் அன்னைக்கு ஆடிட்டு இருக்கிறப்பயே ஊருக்காரவங்க கேட்குறாங்க, இந்த கொடி கட்டி ஆடுங்கம்மா, அதாம்மா கெத்தா இருக்கும். அவங்களும் ஆடுறாங்க, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறாங்க, நீங்களும் இப்படி கட்டி டெவலப் ஆகுங்க அப்படின்றாங்க. எங்களுக்கு அந்த டெவலப்லாம் வேணானே, நாங்கள் பண்ணுற தொழிலுக்கு எங்களுக்கு ஊதியம் கிடச்சா போதும், எங்களுக்கு இதே போதும், இதுக்கு மேலாம் எங்களுக்கு வேணாம், எங்கள் தொழிலில் நாங்கள் கரெக்டாக பண்ணால் போதும் அப்படின்னு தான் நாங்கள் ஊருக்காரங்க கூட சொன்னோம். இவன் அந்த பச்சை கொடி கட்டுறா, இந்த சிகப்பு கொடி ப்ளூ கொடி கட்டுறா, இந்த விட்ட எல்லா கொடியும் இங்கே இன்னும் கட்டிகிட்டே தான் இருப்போம், இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். இவ்வளோ எவ்வளவுக்கு சீக்கிரம் நம்ம அடக்க முடியுமோ அடக்கி விட்டுறணுமாம்மா. அண்ணே, எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அவனியாபத்தது மல்லுத்தாய் பேசுகிறேன். பரமேஸ்வருக்கு ஒரு ஆடுற பிள்ளை நான் இருந்தேன். ஏன்னா என் பேர் நலுத்தாய் உள்ளே இழுக்கிறீங்க, அதை என்ன வரேன் ஏது வரேன் கலந்து வரேன். உங்களுக்குள்ளால தான் எனக்கு என்ன அந்த பிள்ளை ஒன்று சொந்தம்லாம் பந்தம்லாம் எல்லாரும் மாதிரி கலைஞர்கள் வேலைக்கு கூப்பிட்டு போகிறே வர்றேன். ஆனால் எல்லாமே எனக்கு தெரியும். அந்த பிள்ளை எதனால உருவாகி வந்துச்சு, வச்சுச்சு, எடுத்துச்சு, எல்லாமே எனக்கு தெரியும். நான் தான் கூட நிற்கிறேன். ஆனால் யூடியூப்காரங்க எந்த ஊரில் ஆடினாலும் கரெக்டாக வந்துடுறாங்க. யூடியூப்காரங்களுக்கு எப்படி தெரியும்? வந்துடுறாங்க. ஒன்று யூடியூப்காரங்க இவ்வளோ தூரத்துக்கு ஃபேமஸ் ஆக்கி விட்டதே நிறைய பேர் இருக்காங்க. யூடியூப்காரங்க நிறைய ஊரில் ஆடுற ஊரில் அப்புறம் யூடியூப்காரங்க கரெக்டாக வந்துடுறான், எடுத்துடுறாங்க. ஏன்னா அதனால ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கட்டும். ஆனால் இந்த பிள்ளை வந்து ஆடி 2 வருஷம் வராது, ஒரு 3 வருஷம் எந்த மூலையில் இருந்துச்சுன்னு தெரியாது, யாருக்கிட்ட பணம் வாங்கி செட்டில் நின்றுச்சுன்னு தெரியாது நம்மளுக்கு. நாங்கள் அம்மியாபுரத்துலேருந்து பேசுகிறோம். இந்த பிள்ளை எந்த மாவட்டத்தில் நின்றுச்சு வச்சுச்சு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கடைசியை பார்த்தா அப்போ பரமேஸ்வரி வந்துச்சு. அப்புறம் அவங்க கூட வேலைக்கு போய் பார்த்தா இன்னார் வந்தாங்க, அசிங்கசா பேசுனாங்க, வச்சாங்க, வீடை விற்றாங்க, பணத்தை கட்டினாங்க, அப்படி இப்படின்னு எவ்வளவோ பஞ்சாயத்தில் அந்த பிள்ளை சந்திச்சிருக்கு. அப்போ அந்த மணிமேகலா சீட்டில் தான் நின்றுருக்கு. மணிமேகலா வந்து எவ்வளவோ அனாவசியமான வார்த்தையை பேசிட்டு ரிட்டர்ன் என்ன விடுது, என் பிள்ளை அவ நான் உருவாக்கி விட்டேன்னு சொல்லி மணிமேகலா பேசுது. அந்த மனோன்றவங்க நல்லா பேசி வந்தாங்க. அப்படியா இப்படியா அவங்க ஒரு மாதிரியா பேசிட்டு கூட ஓப்பி விட்டாங்க. அது 4 மாசமா நீங்க அந்த பிள்ளை மேல போர்க்கலையை தான் பண்றீங்க. உங்களால ஒண்ணுமே செய்ய முடியல. அவ ஒரே வார்த்தை, யாரா இருந்தாலும் என்கிட்ட வந்து பார்க்க சொல்லு அப்படின்றது, வந்து பார்க்க சொல்லு அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லுது. நீங்களாம் எல்லாரும் என்ன செய்ய போறீங்க? அப்போ ஒரு கை தட்டினா ஓசையிடாது, எல்லாரும் கை தட்டினா ஓசையிடும். நீங்க எல்லாரும் இவ்வளவு நாள போர்க்கலை தான் பண்றீங்க, என்ன செஞ்சுட்டீங்க? அந்த பிள்ளைய ஒண்ணுமே பண்ணலையே. நான் அந்த பிள்ளை கூட ஆடுற பிள்ளைதே, அந்த பிள்ளை ஒண்ணும் உங்களால பண்ண முடியலையே, என்ன செய்ய போறீங்க? அந்த பிள்ளைக்கு பின்னாடி பெரிய ஆளுகள்லாம் கையில இருக்காங்க, உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்ப அந்த பேப்பர்ல கலையை வளர்த்து விட்டுச்சு, கலைக்கு உயிர் கொடுக்குதுன்னு சொல்லுதுல,
அந்த பேப்பர்காரனை போய் பிடிங்க. பேப்பர்காரனை போய் எல்லாரும் சேர்ந்து பேப்பர்காரன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இந்த இதை எப்படி நீ உருவாக்கி விட்ட? நாங்க இத்தனை கலைஞர் இருக்கோம். அந்த பெரிய பெரிய தொழிலாளிகள் அந்த காலத்துல சைக்கிள் சுத்துவாங்க, செம்பு ஏத்தி இறக்குவாங்க, கண்ணுல ஊசி எடுப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. நானும் எல்லாரும் கூட ஆடி இருக்கேன். எல்லாரும் தொழில் பண்றதெல்லாம் பார்த்திருக்கோம். அதே சின்ன முறையாயின்றவங்களா கண்ணுல ஊசி எடுப்பாங்க, இதே நாணமெல்லாம் செம்பு ஏத்தி இறக்குவாங்க, எவ்வளவு தொழிலாம் பண்றாங்க. அங்கிட்டு தஞ்சாவூர் பக்கத்துல தேன்மொழி எல்லாருமே ஆடுவாங்க, கம்பு சுத்துவாங்க, எல்லாருமே பண்றாங்க. அந்த மாதிரி ஒரு தொழில் இந்த செய்ய போதா? இல்ல ஒரு படுக்கு போட்டு ஒரு வாழைக்காய் வெட்ட போதா? எதுவுமே தெரியாத பிள்ளை எப்படி உருவாகுச்சு? உங்களை வச்சுதான் உருவாகுச்சு. 4 பேர் நல்லா கம்ப்ளைண்ட் பண்றீங்க, அப்புறம் 4 பேர் அந்த பிள்ளை போன் பட்டி எதுக்கு வடிய பேசுறீங்க? அப்படியா இப்படியா? உங்களை உன்னைய பேசுவோமாமா, உன்னை பேச நேரடியா பேசணும், உன்னை வந்து சந்திக்கிறத சந்திச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரே வார்த்தை முடிங்க. யாரு வேலைக்கு போக கூடாதுன்னு சொன்னீங்களா? போல. எல்லாரும் கொடுக்குற சம்பளம் அவ கொடுக்குறா. எங்க கூட நிறைய ஒண்ணு கை நிறைய ஒண்ணு கொடுக்கல. எல்லாரும் கொடுக்குற சம்பளம் தான் கொடுக்குறான். நாங்க வாங்கிட்டு வரோம். அந்த சம்பளம் நீங்க கொடுத்தாலும் நான் உங்களுக்கு வரதான் போறோம். இப்பயும் நாங்க ஒதுங்கிட்டோம், ஆட்டத்துக்கு போகாம ஒதுங்கிட்டோம். என்ன கூப்பிட்டீங்க, நான் வர்றேன். 1ஆம் தேதி கூப்பிடுறீங்களா? நீங்க தான் எனக்கு முக்கியம், அவன் எனக்கு முக்கியம் கிடையாது. நீங்க தான் எல்லாருமே முக்கியம். நீங்க சொல்றீங்களா 1ஆம் தேதி நானும் வரேன். அவ கூட ஆடுறவதே நான் பேசுறேன். நான் நேரடியாவே சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம். அதுக்கு மீறி பேசி வரா இருந்தா இதா இருந்தாலும் என் பேரை சொல்லி பேசுங்க, நான் ரிட்டர்ன் கொடுக்குறேன் உங்களுக்கு பாயிண்ட். நான் இதான் முத பேசுறேன். தெரிஞ்சு தெரியாம பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க.